கலைஞர் கருணாநிதி அவர் உத்தரவு போட்டதுக்கு மீறி யாராவது செயல்பட முடியுமா திமுகல? மாநாட்டில் விஜய் என்ன பேசுறார்? ஸ்டாண்டர்டா இருக்காங்க. ஆனா சீமான் அவர்கள் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சீமானுக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்றால் சீமானோட கட்சி சீனியர் கட்சி. ஒரு நிகழ்வு நடந்தா உடனே ரியாக்ட் பண்ணுவதுதான் அரசியல்வாதியோட முதல் வேலை. 2026 சட்டப்பேரவை தேர்தலை திமுக தலைமையில் உள்ள கூட்டணி கட்சிகள், இப்போது உள்ள கூட்டணி கட்சிகள் இதே கூட்டணியாக இருந்து கொண்டுதான் சந்திக்க போகின்றன. ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சியில் நமது சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பாகி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஹெல்த் எப்படி இருக்கு? நல்லா இருக்கேம்மா. சார், இன்னைக்கு சீமான் அவர்களுடைய பேச்சு தான் ரொம்ப சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. நிர்வாகிகளை ஒருமையில பேசுறது, அது மட்டும் இல்லாம நிர்வாகிகள் கூட்டம் கூட்டமாக வெளியேறி போயிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. அதற்கு அவரும் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. சர்வாதிகாரியாக இருந்தால் மட்டுமே சிறந்த தலைவராக இருக்க முடியும், கட்சியையும் நடத்த முடியும்னு சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க 2-3 பாயிண்ட் முன்னாடி வச்சீங்க. கடைசி பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஒரு சர்வாதிகாரியாக இருந்தால் தான் கட்சியை நடத்த முடியும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஆமா. இது 100% சரியான ஸ்டேட்மெண்ட்டு. ஒரு கட்சியை, ஒரு இயக்கத்தை, ஒரு அமைப்பை நடத்துவதற்கு தலைமை இருக்கு இல்ல, தலைமைக்கு ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப் தேவை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு முடிவு தான் ஒருத்தர் தான் எடுக்க முடியும். அந்த முடிவை எடுத்த பிறகு மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. அப்படி இருந்தால் தான் ஒரு இயக்கம் சீராக செயல்பட முடியும். நான் அதுக்கு உதாரணமாக எடுத்துக்கிறேன். திமுக கழகம், கலைஞர் கருணாநிதி அவர் உத்தரவு போட்டதுக்கு மீறி யாராவது செயல்பட முடியுமா திமுகல? முடியாது. எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக நடத்தினாரு, அதை மீறி செயல்படுத்துவாங்களா? முடியாது. இல்லை ஜெயலலிதா அம்மையார் அதிமுக நடத்தினாங்க, வெற்றிகரமாக நடத்தினாங்க. அவங்களோட உத்தரவை, அவங்களோட எண்ணத்தை மீறி யாரும் செயல்படுத்த முடியுமா? முடியாது. இல்ல. அதனால தான் அவர்கள் தலைமையில அந்த கட்சிகள் சிறப்பாக செயல்பட்டன. இப்போ இதே வேற மாதிரி எடுத்துங்களேன். காங்கிரஸ் தலைக்கு தலை ஒவ்வொரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க. இன்றைக்கும் அவங்க 67 இழந்த ஆட்சியை இன்னும் பிடிக்க முடியல. இன்னும் யார் தயவுலையாவது இருக்கணும்னு பார்க்குறாங்க தமிழ்நாட்டை. நேஷனல் லெவல்லையும் அதே நிலைமை தான். இப்போ பாஜகவே எடுத்துங்களேன். தொடர்ந்து 3 தேர்தலில் வெற்றி பெற்றது கடும் விமர்சனத்துக்கு பிறகு. ஏன்? மோதிங்கிற சர்வாதிகாரினா நாம் அது ஒரு நெகட்டிவ் நோக்கம் சொல்லலை. ஒரு ஆளுமை, ஒரு அசர்ட்டிவ்னஸ், இதுதான் அப்படிங்கிறது. அது சரி தவறுங்கிறது மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனால் இயக்கத்தை பொறுத்தவரையில், பாஜகவை பொறுத்தவரையில் நரேந்திர மோடி என்ன நினைக்கிறாரோ அதை மீறி யாராவது செயல்பட முடியுமா? ஸோ ஒரு கட்சிக்கு, ஒரு இயக்கத்துக்கு, ஒரு அமைப்புக்கு ஒரு சர்வாதிகாரம்ங்கிற வார்த்தை வேணால் நமக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனால் ஒரு அசர்ட்டிவ், உறுதித்தன்மை உள்ள, ஆளுமை உள்ள தலைமை தேவை இருக்கு. அந்த விஷயத்தில் நாம் தமிழர் கட்சியினோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்வது வரவேற்கத்தக்கது. இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு சிறந்த தலைமை, ஆளுமை இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அந்த சிறந்த தலைமையும் ஆளுமையும் ஒரு சிறந்த தலைவனுக்கு இருக்கணும். ஆமா. அவர் சிறந்த தலைவராக இருக்கிறாரா? அவர் சிறந்த தலைவரா நான் இப்பவும் சொல்றேன். கலைஞர் கருணாநிதியோ, செல்வி ஜெயலலிதா அம்மையாரோ, தேசிய அளவில் நரேந்திர மோடி அவர்களோ, அவங்க நல்லவங்க, சிறந்த தலைவர்களா இல்லையாங்கிறது அடுத்தது. அது தீர்மானிக்க வேண்டியது மக்கள். ஏன்னா அவங்க பப்ளிக் லைஃபுக்கு வந்துட்டாங்க, பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க. பொது வாழ்க்கையில் அவங்கள கிட்ட ஆட்சியை கொடுக்கணுமா, நம்மளை ஆட்சி செய்வதற்கான அதிகாரத்தை தரணுமா இல்லையாங்கிறது முடிவு செய்து மக்கள். ஆமாம், மக்களை சார்ந்தது. ஆனால் நான் திரும்ப சொல்ல அமைப்பை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த ஆளுமை இருக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சி வளர்ந்ததுக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக அது களத்தில் இருக்குது. தேர்தல் களத்தில் 1% இருந்த கட்சி இப்போ 8%, 9% ஆகி தனித்து, எந்த கட்சியோட கூட்டணியும் இல்லாமல் தனித்து போட்டியிட்டு தன்னோட வாக்கு சதவீதத்தை அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை கூட பெற்று இருக்கிறது, யாருடைய தயவும் இல்லாமல் இல்லையா? தனித்துவம் அவங்களுக்கு ஒரு கொள்கையா. இது எல்லாத்துக்கும் காரணம் சீமான் என்ற நபர். அவர் தானே முகமாக தெரிகிறார்.
இப்போ நான் உங்களுடைய கருத்தை நான் எடுத்துக்கிறேன். ஆனா சீமான் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு அவர் ஒரு நபராக இருந்தால் மட்டுமே அந்த கட்சியினுடைய வளர்ச்சி இந்த அளவுக்கு வந்திருக்குமா? அவர் இருக்கிறதுனால தான் அந்த கட்சி, அவருடைய முகம் தான், அவர் தான் நாம் தமிழர் கட்சியோட முகம், வேற யாரும் கிடையாது. என்ன ஒரு விமர்சனத்தை நம்ம வைக்கலாம் அப்படின்னா, ஒரு ஆய்வு என்ன வைக்கலாம்னா, இப்போ கலைஞர் கருணாநிதி, அறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவராக, பொதுச் செயலாளராக இயக்கத்துடைய கட்டி காத்தவராக இருந்தார், உருவாக்கினார். அவருக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி வந்தார். கலைஞர் கருணாநிதி அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டு அரசியலுக்கு வந்தவர் மு.க. ஸ்டாலின், இப்போது முதலமைச்சராக இருக்கார். ஸோ அடுத்து தொடர்ச்சியாக ஒரு தலைமை லீடர்ஷிப் வருது இல்லையா, அப்போது அந்த கட்சி நிலைக்கும். நாம் தமிழர் கட்சி நாளைக்கு சீமான் தனக்கு ஒரு வாரிசாக ஒருவரை கொண்டு வந்து முன்னிலைப்படுத்தினால் அந்த இயக்கம் வெற்றி பெறும். ஒருவேளை சீமானுக்கு பிறகு அந்த இயக்கம் யாரையும் கொண்டு வராத பட்சத்தில் வெற்றி பெறாது. அதுக்கு ஒரு உதாரணம் அதிமுக. இப்போ அதிமுகவை நீங்க முன்வைக்கிறீங்க. ஆனா சீமான் அவருக்கு பின்னால் ஒரு இளைஞர்கள் பட்டாளம், கவர்ச்சிகரமான பேச்சினால் இளைஞர்கள் பட்டாளம் சூழ்ந்திருந்துச்சு. இப்போ நீங்க நேத்து நடந்த விஷயத்தையே எடுத்துக்கலாமே. நெல்லையில ஆலோசனை கூட்டத்துல சாட்டை துரைமுருகன் தவறுதலாக அங்கிருந்த நிர்வாகிகளை பேசினதும், அது மட்டும் இல்லாம சீமான் வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில பேசின ஒரு பெண் நிர்வாகியை இளைஞர்கள் கூட்டணியோட செயலாளரா பர்வீன் அவர்களை வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு பேசினது. இங்க அந்த கூட்டத்துல சாதிய பிரச்சனைகள் ஏற்பட்டது. இது எல்லாமே ஒரு சிறந்த தலைவனுக்கு அழகா? இதுதான் என்னுடைய கேள்வி. உங்க கேள்வி இதில் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் சிறந்த தலைவருக்கு அழகான்னு கேட்குறீங்க. அழகில்லை, இது என்னோட பதில். ஆனா அதோட நிறுத்தல. நான் இதே மாதிரியான அணுகுமுறைகள் வேற எந்த கட்சியில இல்லைன்னு சொல்லுங்க. எல்லா கட்சிகளையும் இருக்கு. என்னன்னா, நாம் தமிழர் கட்சி நேற்றைய தினம் நெல்லையில் நடந்த கூட்டத்தில் நடந்த சம்பவங்களை ஊடகங்கள் வெளியில கொண்டு வந்ததுனால அது பரவலா தெரியுது. எல்லா கட்சியிலும் உரிமையில் பேசுவது, தலைவர்கள் உரிமையில் பேசுவது, தாக்குவது, சாதி ரீதியாக விமர்சிப்பது, இது எல்லா கட்சியிலையும் இருக்கு. எல்லா கட்சிகளையுமே இருக்கு. அதிமுகல இருக்கு, திமுகல இருக்கு. இப்ப புதுசா வரக்கூடிய கட்சிகள் கட்சியான தாவேக்காவிலையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். நான் அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அந்த கட்சிகளுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் என் வீட்டு பிரச்சனை என் வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். அதை நான் வெளியே கொண்டு வந்துட்டேன்னா அது சமூகத்தினுடைய பிரச்சனை இல்லையா? சரி, இப்போ அப்படிதான் அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் முழு முதற் காரணம் யாரு? தலைவர் தானே. நீங்க அப்படியே எல்லா பிரச்சனைகளுக்கும் முழு முதற் காரணம் தலைவர், எல்லா பிரச்சனைகளுக்கும் முழு முதற் காரணம் லீடர்ஷிப்ல இருக்கிறவர் சொல்லலாம். சுலபம் தான், கரெக்ட். இல்லவே நான் அதெல்லாம் மறுக்கவே இல்லை. ஆனா ஒரு இயக்கத்துல இது மாதிரி சம்பவங்கள் நடக்காத காலம் எது அப்படின்னு கேட்கறது என்னோட பார்வை. ரெண்டாவது, இது இந்த கட்சியில மட்டும்தான் நடக்குதா? நான் சீமானோட கொள்கையை ஏற்றுக்கொள்வதாகவோ அதை பாராட்டுவதாக இல்லை, சீமானோட அரசியலை ஏற்பதாகவோ அதை பாராட்டுவதாக இல்லை. ஆனால் ஒரு இயக்கத்தை நடத்துவது என்கிற அந்த புள்ளியில சீமான் தன்னோட கட்சியை, தன்னோட இயக்கத்தை ஒழுங்கா நடத்துறார், முரண்பாடுகள் இல்லாம நடத்துறார். எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைன்னு சொன்னார் நம்பர் 1. இன்று வரை இது இருக்கு. அவர் ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொள்றார். அது அவர்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கிற கட்சியில 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிலையில இருக்கிறவங்களுக்குள்ள முரண்பாடு, தவறுகள் யார் மேல இருந்தாலும் கட்சி தலைமை என்பது இருக்கிற பட்சத்துல அதுதான் போகணும். நீங்க சொல்றது கூட்டணி இல்லை அப்படிங்கிறது விஜயினுடைய மாநாட்டுக்கு முன்னாடி, அவர் மாநாடு முடிந்ததுக்கு அப்புறம் அவருடைய பேச்சும் அதுக்கு முன்னாடி அவருடைய பேச்சும் நம்ம எடுத்துக்கலாம். என்னுடைய தம்பி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, மாநாடு சிறப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தம்பி வந்தா நான் கூட்டணியை நான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னவர் சீமான். சரி, தாவேக்கா வந்துச்சுன்னா விஜய் அவர்கள் வந்ததும் நான் கூட்டணி வச்சுக்குவேன்னு சொன்னார். கூட்டணிங்கிற வார்த்தை பயன்படுத்தல, அவரோட இணைந்து செயல்பட தயாராக. இரண்டும் ஒண்ணுதானே. இணைந்துனால இப்போ இந்த கட்சி வேற இந்த கட்சி வேற. அப்ப இணைந்துன்னா நானும் என் தம்பி ஒரே மாதிரி கொள்கையில ஒரே மாதிரி இருக்கும், அதனால நாங்க செயல்படுவோம் அப்படின்னா பரவாயில்ல. ஆனா கூட்டணி இப்போ என் தம்பி என்னோட கூட்டணிக்கு வந்தா நான் அதுக்கு அப்படிதான் இணைந்து செயல்படுவோம்னு சொன்னாரு. கூட்டணியோட தான் இணைந்து செயல்படுவோம்னு சொன்னாரு. ஏன்னா என் தம்பி என்னோட வரணும் அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் மாநாட்டுக்கு அப்புறம் அவருடைய பேச்சுக்கள் வித்தியாசமாக இருந்தது. உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அவருடைய பேச்சுக்கள் நீ செத்து லாரியில் அடிச்சு செத்து போயிருவா, அதுக்கப்புறம் நீ எனக்கு எதிரிதான், என் அம்மாவுக்கு பிறந்தியா அப்படின்னு கேட்டவர். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ
என்னுடைய தம்பி தப்பு செஞ்சா வந்து நான் வந்து திரும்பவும் வந்து என் தம்பி தாண்டி நான் அவரோட தவறை வந்து சுட்டி காட்டுறத வந்து அண்ணனுடைய வழக்கம்னு சொன்னாரு. இப்போ வந்து கட்சிகளுக்குள்ளேயே அவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கைகளே வந்து நிர்வாகிகளுக்கு கிடையாது அப்படிங்கறதுதான் இப்படி ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த சின்ன கட்சி ஆனா உட்கட்சி பூசல் அதிகரிச்சிட்டு இருக்கு. இத வந்து கூட்டணி இல்லைன்னு அப்ப அவரே தான் சொன்னாரு, இப்பவும் அவரே தான் சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது, அதை மறுக்க முடியாது இல்லையா? நீங்க 4-5 கேள்வி கேட்கறீங்க. நம்ம அது ஒரு முதல் கேள்வி எப்படி எடுத்து கூட்டணியில, அதாவது கட்சிக்குள்ள முரண்பாடுகள் என்ன சொன்னீங்க நீங்க? அதாவது கட்சிக்குள்ள சர்ச்சைகள் அதிகரிச்சுட்டு வருது. சர்ச்சைகள் அதிகரிக்குது. கூட்டணி வச்சுக்குவேன்னு சொன்னவரை இப்ப இல்ல. அந்த கேள்விக்கு நான் அடுத்தது முதல் இது கேள்வி. கட்சிக்குள்ள நிறைய சர்ச்சைகள் வருதுன்னா அந்த கட்சி இயங்கி கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். நான் ஒரு காரியத்தில் தப்பு பண்றேன்னா நான் காரியம் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஒரு வேலையும் பண்ணாத அப்படியே உம்முன்னு இருக்கிறவனால ஒரு தப்பும் பண்ண முடியாது. அதற்காக வந்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. இல்ல நான் சொல்றதுக்கு பாயிண்ட் என்னன்னு கேட்டுக்கிறேன். இது இயங்கி கொண்டிருக்கிற கட்சி, ஆகையினால சர்ச்சை இருக்கத்தான் செய்யும். எந்த கட்சியில் இப்ப ஒரு ஒண்ணுமே இல்லாத கட்சியில ஒரு பேச்சுக்கு சொல்றேன், சாதாரண ஒரு கட்சியில எந்த சர்ச்சையும் இல்லை அப்படின்னா அந்த கட்சியே இல்லைன்னு அர்த்தம். ஆகவே கட்சியில செயல்பாடு இருக்கு. நாம அதனுடைய தகுதி, அதனுடைய நியாயமா இல்லையாங்கிறது விமர்சனத்துக்கு நான் போகல. அது இயங்கி கொண்டிருக்கிறதுனுடைய அடையாளம் தான் சர்ச்சை இருக்குன்றதுக்கு ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொன்னீங்க விஜய் மாநாட்டுக்கு முன்னாடி இப்படி பேசினவர், கூட்டணி நீங்க சொன்ன அதையே நான் எடுத்துக்கிறேன். நீங்க சொன்ன அப்படியே எடுத்துக்கிறேன். கூட்டணி எல்லாம் சேரணும்னு சொன்னவர் மாநாட்டுக்கு அப்புறம் இப்படி பேசுறாரு அப்படின்றீங்க இல்லையா? இந்த பார்வையை நான் முழுக்க வரவேற்கிறேன். மாநாட்டில் விஜய் என்ன பேசுறார்? நான் தேசியமும் தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்கள்னு சொன்னார். ஆமா, திராவிடத்தை அதிகமாக சாடிக்கொண்டிருப்பவர் முதன்மையானவர் சீமான், நாம் தமிழர் கட்சி. தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி வைப்பவர் சீமான். அதாவது தமிழ் தேசியம் என்பதும் திராவிடம் என்பதும் முரணானது, பகையானது. இதுதான் அவருடைய ஸ்டாண்டு. இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இருங்க நான் இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்றதுக்கு மன்னிக்கணும். இப்போ அவர் 2008 அவர் பேசினது திராவிடம் இல்லை என்றால் தமிழ் மக்கள் இல்லைன்னு அவரே தானே ஒரு மேடையில பேசியிருக்காரு. 2008 அதான் நான் சொல்றேன். 2008 பெரியார உயர்த்தி பேசினார். 2008 அதுதான் என்னோட கேள்வி. அப்போ இப்ப வந்து வேறன்னு அவரு பேசுறவரு, அப்ப அவரு அது இருந்தாதான் வந்து தமிழே வாழும் அப்படின்னு சொன்னவர் தானே வந்து சீமான். சூப்பர் ஏஞ்சல், ரொம்ப தேங்க்ஸ். இது நாளைக்கே மாறலாம் இல்லையா? எதுவுமே மாறாது. நீங்க ஜெயலலிதா அம்மையார் சொன்ன கொள்கையை வந்து கோட்பாடுகளை அவங்க சொன்னதுக்கு அப்புறம் யாராவது மறுத்து பேசுவாங்களா? கருணாநிதி பேசுனதை மறுத்து பேசுவாங்களா? அண்ணா அவர்கள் பேசுனதை மறுத்து பேசுவாங்களா? ஸ்டாலின் சொன்னதை மறுத்து அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே அவங்களுடைய கொள்கைகள்லயே வந்து ஸ்டாண்டர்டா இருக்காங்க. ஆனா சீமான் அவர்கள் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஒருத்தர் வந்து கொள்கையை மாத்திட்டு இருக்கிறதுனால அதனால வந்து பெரிய பாவமா இல்லையே. பிஜேபி, காங்கிரஸ் எல்லா கட்சியுமே நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி. நீட்டை தமிழ்நாட்டில் நீக்க வேண்டும் சொன்ன குரல் கொடுத்தவர் ராகுல் காந்தி. ஆக எல்லாருமே ஒவ்வொரு சமயத்துல தங்களுடைய நிலைப்பாட்டை மாத்திட்டாங்க. திராவிட நாடு தனி நாடு கேட்டது திமுக, திராவிட நாடு கொள்கையை கைவிடுகிறோம் என்று சொன்னது திமுக. எல்லாருமே ஒரு கட்டத்தில் மாத்திட்டு கொள்கைகள் வேறு, மக்கள் கிட்ட சொல்லக்கூடிய வாக்குகள் வேறு. ஏஞ்சல், நான் சொல்றேன், இதுல வாக்குறுதியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. 2008 சீமான் வேற, 2018 சீமான் வேற. தன்னை எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தன்னுடைய கோட்பாட்டை பற்றி இப்போ ஒரு புள்ளியில் வந்திருக்கார். தமிழ் தேசியம் என்கிற புள்ளிக்கு வந்துட்டார். ஒன்று. ரெண்டாவது, விஜயனுடைய மாநாட்டுக்கு முன்பு விஜய் எந்த காலத்திலும் தேசியமும் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுன்னு பேசினதில்லை. எதுவுமே எந்த கொள்கையும் பேசலை. மாநாட்டில் பேசினது முரண்பாடான 2 விஷயத்த பேசுறியே அப்படிங்கிற புள்ளியிலேருந்து முரண்பட்டு ஆரம்பிக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, விஜய் வந்து நாம் தனித்து போட்டியிடுவோம், நம்ம கூட்டணியில் யார் வந்தாலும் சேர்த்துப்போம் அப்படின்னா நான் தான் ஆளுமை. விஜய் தன்னுடைய தமிழக வெற்றி கழகம் இதுதான் முன்னிலை முதன்மையாக இருக்கும், இதன் ஃபோல்டில் இதனுடைய கீழே மற்ற கட்சிகள் வரும் என்பது போன்ற பேச்சு தான் அவருடைய பேச்சு இருந்தது. அதில் சீமானுக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்றால் சீமானோட கட்சி சீனியர் கட்சி,
மூத்த கட்சி, அதெல்லாம் எனக்கு இதுல உடன்பாடு இல்லை என்ற புள்ளியிலேருந்து முரண்பாடுகளை எல்லாம் ஒவ்வொன்றா உங்களை வாங்கன்னு சொல்லி கூப்பிடலையே, இப்ப ஆட்சியிலேயும் அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லி அப்படி சொல்லி கூட தான் வந்து விஜய் அவர்கள் பேசினாரு. இப்ப வந்து திருமாவளவன் அவர்களை வந்து நீங்க எங்க கட்சிக்கு வந்துருங்கன்னு கூப்பிட்டாரா, இல்ல சீமான் அவர்களை கூப்பிட்டாலும் எந்த கட்சிகள் என்னுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு வந்தாலும் நம்ம ஆதரிப்போம், இதுதான் விஜயனுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும். அந்த கட்சியினுடைய கொள்கை அதை என்னதான் நீ சொன்ன ஏற்கவில்லை, அதனால் வரல, என்னதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு அதுக்கு விஜய் பொறுப்பு கிடையாது. அதற்காக அவதூறா பேசுறது தவறு இல்லையா? யாரு வானத்துக்கும் பூமிக்கு குதிச்சாரு? சீமான் தானே பேசுறாரு. நீ வந்து உன்னோட கொள்கை வந்து சரியில்லை, அதனால நீ இப்படி போயிடுவா அப்படி போயிடுவா அப்படின்னு சொல்லி. இப்ப என்னுடைய கொள்கை இதுதான். காங்கிரஸ் கொள்கை சரி என்று பிஜேபி சொல்லுமா, திமுகவின் கொள்கை சரி என்று அதிமுக பேசுமா? அதுதான் இப்போ திருமாவர்களையே வந்து அவர்களுடைய கருத்து தான் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படிங்கிறது. ஆனா அத வந்து அவரு வந்து திருமாவர்களை வந்து சுட்டி காட்டி கூப்பிடல. விஜய் அவர்கள் எந்த கட்சியுமே சுட்டி காட்டி கூப்பிடல. ஆனா வந்து அவரு வந்து எதிரியாக வச்சது வந்து திமுகவையும் பாஜகவையும் தான். இததான் வந்து வச்சாரே தவிர எந்த கட்சிகளையும் வந்து அவர் கூப்பிடல. என்னுடைய கோட்பாடுகளும் கொள்கைகளும் இதுதான், இது வந்து சரியானதாக எடுத்துக்கிட்டு எந்த கட்சிகள் வந்தாலும் சரிதான், நான் வந்து ஆட்சியில அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்கிறேன், நம்ம வந்து ஒன்றிணைந்து பயணிப்போம் அப்படிங்கிறது தான் அவருடைய கொள்கைகள். ஆனா இவர் வந்துட்டு உன்னோடது எனக்கு பிடிக்கலன்னா நீ வராதப்பா, நான் உனக்கு கூப்பிடவே இல்லையே, உனக்கு பிடிச்சிருந்தாதான் வான்னு சொன்னேன், அதுதான் அவருடைய கருத்து. ஆனா வந்து ஒரு கட்சி தலைவராக இவர் வந்து ஒருங்கிணைப்பாளர், தாவேக கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை நீ வந்து லாரியில் அடிச்சு நீ செத்து போயிருவ, நீ வந்து எதிரி, இந்த மாதிரியான வார்த்தைகள் தவறு இல்லையா? நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் பத்தி என்ன தனியா வர்றேன். நீங்க கேட்ட இப்ப கேள்வியினோட பிரதான அம்சத்துக்கு நான் வர்றேன். ஏற்கனவே அவர் ஒரு கொள்கை வச்சிருந்தார், அதாவது சீமான் ஒரு கொள்கையில இருக்காரு. இந்த கொள்கையோட ஒத்து போகுமா இல்லையான்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா தாவேகா புதுசாக ஆரம்பிச்சிருக்கு, அவங்க மாநாடு முதல்ல நடத்துகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, என் கட்சியை ஏற்றுக்கிறவங்க வந்தால் ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ரைட், நான் ஏற்றுக்கலை. நீங்கள் அதாவது மாநாட்டுக்கு முன்பு உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியாத நிலையில் நான் வந்து ஒத்துக்கிட்டேன். நீங்கள் இப்போ உங்கள் பிரகட கட்சி கொள்கை என்னன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு ஒத்து வரல, நான் வரல, சிம்பிள். வரலைங்கிறது தான் வார்த்தை. நான் என்ன சொல்றேன், தொல் திருமாவளவன் ஆட்சியில் பங்கு அப்படின்னு கேட்டது வேற. ஒரு பக்கம் அந்த கட்சியினோட ஒரு தலைவர் ஆட்சியில் பங்குன்னு கேட்பார், இன்னொரு பக்கம் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம், எதையும் டிமாண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு முரண்பாடு அந்த கட்சிக்குள்ள இருக்கு. இது மாதிரி எல்லா கட்சிகளிலும் முரண்பாடு இருக்கு. சீமான் கிட்ட முரண்பாடு இருக்கா? இல்லை இல்லை. ஆக அவர் சொல்றது நடுநிலை ஒன்று இல்லை. ஒன்று இந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம், ஒன்று வலதுசாரி இல்லைன்னா இடதுசாரி, ஒன்று திராவிடம் இல்லைன்னா தமிழ் தேசியம், ஏதாவது ஒன்றுதான் எடுத்துக்க முடியும், ரெண்டுத்தையும் போட்டு எடுத்துக்க முடியாதுங்கிற பார்வையை தான் ஒவ்வொரு சீமான் சொல்றாரு. ஒவ்வொரு கட்சிகளும் வந்து ஏற்றுக்கிறது ஏற்றுக்கொள்ளாதது பேசின விதம் சரியில்லை, அது விமர்சனம். அதான் நான் கேக்குறேன். இப்போ சீமானுடைய வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரும் காலங்கள்ல பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தைகளுக்கு கவர்ச்சிகரமான வார்த்தைகளுக்கு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில வந்து நல்ல வரவேற்பு இருந்தது. ஆனா இப்போ இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா நிர்வாகிகளே வந்து அவதூறாக பேசுறது, ஒருமையில பேசுறது, இது எல்லாமே வந்து ஒரு சிறந்த தலைவராக பேசுவது வந்து சரியானதாக இல்லை அப்படிங்கிறது வந்து மக்கள் கருத்து. இதை நீங்க ஒரு பத்திரிகையாளரா எப்படி பாக்குறீங்க? செய்தி ஊடகங்கள்ல எல்லாத்தையும் பார்த்தேன், ஒருமையில பேசினாரு வெளியே இருந்தாங்கன்ட்டு. யாராவது நிருபர்கள் அந்த கூட்டத்தில் உள்ள இருந்து பார்த்து ரிப்போர்ட் பண்ணாங்களா? எந்த பத்திரிகையில்? நாங்க நேரா பார்த்தோம், ஒருமையில பேசணும், யாராவது சொல்லுங்க. வெளியில வந்து சொன்னவங்க தான் இருக்கு. வெளியேற்றப்பட்டவர்கள் தானே பதில் சொல்லுவாங்க. அவங்க தான் சொன்னாங்க. அவங்க சொன்னதை வச்சுக்கிட்டு நம்ம முடிவுக்கு வர முடியுமா? அவர்களே தானே பேசுறாங்க. நீங்க என்ன பேசுனீங்க அப்படின்னா, நான் வெளியே வந்து என்ன வந்து பாகி சார் இப்படி பேசினாரு அப்படின்னு, என்ன இந்த மாதிரிதான் பேசினாருன்னு நான் சொல்றேன். அது உண்மையா இல்லைன்னா நான் சொல்றேன் இல்லவே இல்லை, அப்படி பேசவே இல்லை, நான் பாராட்டி பேசினேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆக அதை வச்சுக்கிட்டு நம்ம முடிவுக்கு வர முடியாது, நேரடி ரிப்போர்ட் கிடையாது. சரி, இன்னைக்கு வந்து அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு வந்து அவங்க பேசின வார்த்தைகள் அப்போ சூழ்நிலையை பொறுத்து கூட்டணி அமையலாம் அப்படிங்கிற மாதிரியான எடப்பாடி அவர்கள் பேசியிருந்தாரு. அன்றைக்கே வந்து ஜெயக்குமார் அவர்கள் வந்து என்றைக்கும் கூட்டணியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அதிமுகவுல இருந்து முன்னாள் அமைச்சர் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ அதை வந்து வரவேற்கிற மாதிரி தமிழிசையும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ ஹெச் ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க அதிமுகவின் வாசல்ல வந்து நாங்க
லைன்ல நாங்க நிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலடி இவங்க கொடுத்திருக்காங்க. இவரும் வந்து ஒரு என்ன மாதிரியான சூழ்நிலைகள்ல பேசுறோம் அப்படிங்கறது தெரியாம வந்து இனிமே பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி கிடையாது, நான் இதை வந்து தவிர்த்து தான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எடப்பாடி அவர்கள் பேசுறாரு. அதிமுகவில் என்னதான் நடக்குது? ஒரு குழப்பமான சூழ்நிலைகளையே வந்து எடப்பாடி அவர்கள் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கான அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்? என்னை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் பாஜகவோடு உறவில்லை என்பதில் தெளிவாக இருக்கார். அதில் மாற்று கருத்து இல்லை. அவர் மறுபடியும் பரிசீலனை செய்வாரா என்பது தெரியாது. அந்த கட்சிக்குள்ள மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், கட்சியினோட பொதுச் செயலாளராக அந்த கட்சியை வழிநடத்துபவராக அதற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்துபவராக இருப்பவர் வந்து எடப்பாடி பழனிசாமி. அவர் என்ன சொல்கிறாரோ அது கேட்டாதான் அந்த கட்சிக்கு நல்லது. அப்படித்தான் இருக்கும். நிறைய பேர் என்ன வேணா பேசலாம், உள்ளுக்குள்ளே பேசிக்கலாம், ஆனால் பாஜகவோட உறவு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கட்சிக்குள்ளே பேசிக்கலாம். வெளியில் வந்தோடனே பாஜகவோட உறவு இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அது எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்தாக இருக்கும். அதுதான் தொடர்ச்சியாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அவர் எங்கே வந்து பிஜேபியோட உறவு வச்சுப்போன்னு எங்கே வெளிப்படையாக சொன்னார்? நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவர் பேசின வார்த்தைகள் என்ன அப்படின்னா, நான் வந்து கூட்டணி 2026 வந்து வலுவான கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த வலுவான கூட்டணி வந்து சார் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்வீர்களா அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் எழுப்பிய கேள்விக்கு சூழ்நிலையை பொறுத்து கூட்டணி அப்படின்னு வந்து அவர் சொல்லிடுறாரு. சூழ்நிலையை பொறுத்து அப்போ வந்து நம்ம வந்து யோசிக்கலாம். இது எடப்பாடி பழனிசாமி அப்படியா சொன்னார்? ஆமா. இதுதான் கேள்வியா? இதுதான் பதிலா? அவர் சொன்னது சூழ்நிலையை பொறுத்து. நான் வந்து பாமகவை தான் நான் சொன்னேன், நான் இந்த பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் நேத்து சொல்லியிருக்கிறாரு. கேள்வி எப்படி அமைஞ்சது? பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்வீர்களா, 2027 வலுவான கூட்டணி, இது வந்து பாஜகவுடன் கூட்டணி அமையுமா அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. கூட்டணினா இப்ப பாமகவும் வந்து உங்களோட கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இப்படி இந்த கேள்விகளுக்கு வந்து சூழ்நிலைகளை பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. நிருபர்கள் கேட்கும்போது 2-3 பாயிண்ட்டை வச்சு கேட்குறாங்க. அதுல ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு அவர் பதில் சொல்லி இருக்கக்கூடும். அது தெளிவா தெரியுது. நீங்க சொன்னதை வச்சுக்கிட்டு தான், நானா கற்பனையா சொல்ல, நீங்க சொன்னது முழுக்க உங்களை சொல்ல வச்சுட்டு அதுல பாமகவை பத்தி மென்ஷன் பண்றாங்க. அப்போ அதை ஒட்டி சூழலை ஒட்டி நிலைமை மாறும், கூட்டணி அமையும் சொல்றாரு. ஏன் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை விரும்பவில்லை என்பது ஏன் சொல்றேன்னா, நம்பர் 1, ஈரோடு கிழக்கு தேர்தல் இதெல்லாம் எல்லாருமே மறந்துட்டாங்க. ஈரோடு கிழக்கு தேர்தல் நடந்தது இல்லையா? அப்போது பாஜக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கட்சியை ஆதரிக்குமா அல்லது உதிரியாக போன ஓபிஎஸ் அண்ட் அதர்ஸ் அவங்கள ஆதரிக்குமா என்ற ஒரு குழப்ப நிலை நீடித்தது சில காலம், ஒரு ஷார்ட் பீரியட், குறுகிய காலம். அந்த நேரத்தில் அதிருப்தி அடைந்த எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணின்னு பேர் வச்சார். பேனர் வச்சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தேசிய ஜனநாயக கூட்டணி தான், நேஷனல் டெவலப்மெண்ட் அலையன்ஸ், NDA. அதுதான் பரவலாக இருக்குது. அதில் தான் அதிமுகவும் இருக்குது, பாஜகவும் இருக்குது, ரைட். ஆனால் அந்த தேர்தலில் ஒரு கூட்டத்தில் பேனர் வச்சார் எடப்பாடி பழனிசாமி, தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணின்னு ஒரு வார்த்தையை சேர்த்தார். அதாவது நீங்கள் சொல்கிற அந்த கூட்டணி இல்லை, இது வேற கூட்டணி, எங்கள் தலைமையில் கூட்டணி என்பதை மறைமுகமாக பாஜகவுக்கு உணர்த்துவதற்காக அப்படி ஒரு பேனர் வச்சார். மறுநாள் அதை எடுத்துட்டாங்க, அது வேற விஷயம், ஏன்னா பேச்சப் ஆயிடுச்சு. அதாவது எந்த நேரத்திலும் உங்கள் கூட்டணியிலிருந்து நான் விலகுவேன், உங்கள் கூட்டணியிலிருந்து புறக்கணிப்பேன் அப்படிங்கிற மெசேஜை, தகவலை மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி அன்றே உறுதியாக சொல்லிவிட்டார். அதிமுக தலைமையில்தான் மெகா கூட்டணி அமையும்னு சொன்னார். அது அமைஞ்சதா இல்லையாங்கிற அந்த டிபேட்டுக்கெல்லாம் போல. ஆக உறுதியாக அவருக்கு இருக்கார். பாஜகவுக்கு நாங்கள் இனிமே உங்களுக்கு சாமர வீச மாட்டோம், உங்களுக்கு கைகட்டி இருக்க மாட்டோம் என்பதை உணர்த்தி விட்டார். அது தொடர்ச்சியாக மக்களவை தேர்தலில் அடி வாங்குறாங்க, பல்வேறு ஈரோடு கிழக்கு தேர்தலில் அடி வாங்குறாங்க. அது இனிமே பிரயோஜனம் அல்ல என்ற முடிவுக்கு வந்து பாஜகவோடு ஒட்டுமில்லை, உறவும் இல்லை. ஜெயலலிதா முன்னாடி சொன்ன மாதிரி இருக்கு. வெற்றி பெறுகிறார்களா இல்லையாங்கிறது வேற விஷயம். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. நான் இந்த பக்கம் இன்னொரு கருத்தை சொல்கிறேன். அதிமுகவில் 2ஆம் நிலையில் உள்ள சில தலைவர்கள் பாஜக கூட்டணி விரும்புகிறார்கள். ஓகே, இதை நான் ஏற்றுக்கிறேன். பிஜேபியிலும் அதிமுகவோடு அலையன்ஸ் வேணும்னு விரும்புகிற எம்எல்ஏக்கள் உண்டு, கண்டிப்பா கட்சி தலைவர்கள் உண்டு. எஜிராஜா சொல்றல, நாங்க வீட்டு வாசல் இல்லைன்னு சொன்னாரு. இல்லை, அவங்களோட கூட்டணியில் இருப்போம் அப்படி சொன்ன நினைக்கிற பாஜக 2ஆம் கட்ட தலைவர்கள் உண்டு. அண்ணாமலை விரும்புவதில்லை,
அதிமுகவோட கூட்டணி கூடாது என்பதில் உறுதியாக இருக்காரு. சொந்த காலில் நின்று நம்ம கட்சியை வளர்க்கணுங்கிற ஸ்டாண்டில் இருக்காரு. அதில் தொடர்ந்து எந்த முரண்பாடு இல்லாமல் செயல்படுகிறார். அது சிறந்த அரசியல் களம், அது ஒத்துக்கிறேன். ஆனால் பிஜேபி அதிமுக போல பிஜேபியிலும் சில பேர் விரும்புகிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ஆசை இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படின்னா நீங்க சொல்வது போல அதிமுக வந்து பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது இப்போ அது வந்து பத்திரிகையில எல்லாமே வந்து பாஜகவுடன் கூட்டணி கூட்டணி அப்படின்னு வந்து ஒரு பத்திரிகையில வந்து அவங்க தவறுதலான ஒரு மெசேஜ் கூட வச்சுட்டாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆனா இது வந்து ஜெயக்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்க தேவையில்லையே. எடப்பாடி அவர்களே அன்றைக்கே வந்து சொல்லியிருக்கலாம், இல்ல அடுத்த நாட்கள் கூட வந்து நான் பாஜகவை நான் குறிப்பிடவில்லை, பாமகவுடன் கூட்டணி அப்ப அமையுமான்னு கேட்டதுக்கு தான் நான் சொன்னேன் என்றைக்குமே பாஜகவுடன் கூட்டணி இல்லைங்கிற கருத்தை அவர் முன் வச்சிருக்கலாம் இல்லையா? இது ஜெயக்குமார் அவர்கள் வச்சிருக்கணும். இதுதான் வந்து பத்திரிகையாளர்களுடைய கேள்வி. இந்த விஷயத்துலதான் எடப்பாடி பழனிசாமியை நான் விமர்சிக்கிறேன். எல்லா விஷயங்களிலுமே எந்த பிரச்சனையும் முதல்ல ரியாக்ட் பண்றதுதான் அரசியல்வாதிகளுடைய முழுமையான திறமைக்கு ஒரு அடையாளம். செல்வி ஜெயலலிதா அவர்களோ, கலைஞர் கருணாநிதி அவர்களோ, மு.க. ஸ்டாலின் அவர்களோ, ஏன் அண்ணாமலை அவர்களோ உடனே ரியாக்ட் பண்ண. இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த விஷயத்துல விஜய் கூட பாராட்டுறேன். ஒரு மருத்துவமனையில டாக்டர் கத்தி குத்து உடனே ரியாக்ட் பண்ணிட்டார் விஜய். ஆமா, ஒரு நிகழ்வு நடந்தா உடனே ரியாக்ட் பண்ணுவதுதான் அரசியல்வாதியோட முதல் வேலை. நீங்க ஆதரிக்கலாம், எதிர்க்கலாம், ஸ்டாண்ட் முக்கியம் இல்ல, எந்த நிலைப்பாட்டை எடுக்கிறீங்களே முக்கியம் இல்ல, ரியாக்ட் பண்ணிக்கிறீங்க, செயல் எதிர்வினை ஆற்றுகிறீர்களா, அது முக்கியம். அந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்லோ. பல விஷயங்கள்ல ரொம்ப தாமதமாக ரியாக்ட் பண்ணுறாரு. அந்த மாதிரி தாமதமாக ரியாக்ட் பண்ணதெல்லாம் இது ஒன்று. என்னன்னா முதல்ல பேட்டி கொடுத்துட்டாரு, செய்திகள்லாம் வந்துடுச்சு. அதை வச்சுட்டு திமுக காரங்களும் மற்ற கட்சிகள், திமுக இல்லை மற்ற கட்சிகளை வந்து அரசியல் விளையாடுகிறாங்க. விளையாடின அப்புறம் ஐயோ பண்ணிட்டாங்களா, இப்போ நம்ம உறுதியாக சொல்லணும் பிஜேபியோட உறவில்லை. இது ரொம்ப லேட் ரியலைசேஷன், தாமதமான உணர்தல். ஒன்றும் இல்லை, ஒரு ட்விட்டர்ல கூட அவரோட மெசேஜை போட்டிருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு கொடுத்திருக்காங்க. இதுதான் அதிமுக பின்னடைவுக்கு அடிப்படை காரணங்களில் ஒன்று, முதன்மையானது. உடனுக்குடன் நீங்க செயல்படணும். மக்கள் நீதி மையம் ஏன் போதிய வெற்றி பெறல? அவர் ரியாக்ட் பண்ணவே மாட்டார். கமல் அவர்கள் ரொம்ப லேட்டா பண்ணுவார். விஜயை வந்து நான் பாராட்டதற்கு என்ன காரணம், நேற்று நடந்த சம்பவத்தை உடனே ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஆக அரசியல்வாதிகளுடைய முதல் கடமை எந்த நிகழ்வுக்கும் முதல்ல ரியாக்ட் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு, நீங்க யாருன்னு மக்களுக்கு தெரியும். நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கறதையாவது வந்து இருக்கீங்கன்னு தோணுது தெரியும். நீங்க யாரு, எந்த நிலைப்பாட்டுல இருக்கீங்கன்னு தெரியும். அதை விட்டு அவங்க ஆதரவா எதிர்ப்பாங்கிறது எடுப்பாங்க, அது வேற விஷயம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிமுக அடுத்தது வந்து 2026 ஆட்சி அமைக்கும், அது கூட்டணி என்பது வந்து ரகசியமான ஒண்ணு அப்படின்னு வேலுமணி சொல்லியிருக்காரு. அந்த ரகசியம் வந்து மற்ற கட்சிகள் அப்படின்னா எந்த கட்சியோட அதிமுக கூட்டணி வச்சுக்கும்? இது வந்து $1 மில்லியன் கொஸ்டின் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த கட்சி வருகிறதோ, அதிமுக பக்கம் வருகிறதோ அந்த கட்சியோட தான் கூட்டு சேருவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையில் 2026 கூட இப்போ எல்லா தரப்புல என்ன பேசுறாங்கன்னா, திமுக கூட்டணியில ஒரு சலசலப்பு வந்து விட்டது, எந்த நேரத்திலும் உடையலாம் பிரியலாம், அவங்கெல்லாம் அதிமுக பக்கம் வருவாங்க அப்படின்னு பேசுறாங்க. இதெல்லாம் யூகமே தவிர என்னை பொறுத்தவரையில் 2026 சட்டப்பேரவை தேர்தலை திமுக தலைமையில் உள்ள கூட்டணி கட்சிகள், இப்போது உள்ள கூட்டணி கட்சிகள் இதே கூட்டணியாக இருந்து கொண்டுதான் சந்திக்க போகின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும், இந்த கட்சிகள் எல்லாம் திமுக கூட்டணியில் தான். அப்போ முஸ்லீம் லீக் மற்ற சின்ன சின்ன கட்சிகள், தமிழக வாழ்வு உரிமை கட்சி, XYZ இருக்குல்ல, இந்த கட்சிகள் எல்லாமே திமுக கூட்டணியோடு தான் இருக்கும். 26 தேர்தல் முடிவு எப்படி வருகிறதோ அதை ஒட்டி தான் அவங்க பின்னாடி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதுக்கான சாத்தியக்கூறு கிடையாது, காங்கிரஸ் உட்பட சொல்கிறேன். அப்போது அதிமுக தலைமையில் வேற எந்த கட்சி வரும்னா, ஒருவேளை தேமுதிக ஏற்கனவே இருக்கு, ஒருவேளை பாமக ஏதாவது மனசு மாதிரி அவங்க அப்போ நிலை மாறுவாங்க. இப்போ ஆட்சியில் பங்குன்னு கேள்வி முழக்க வச்சிருக்காங்க. அந்த ஆட்சியில் பங்கு பெறுகிற கட்சி தான் அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கு தாவக, அதாவது விஜயனோட கட்சி அரிசி பெரும்பான்மை பெற்றுட்டு தான் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஆட்சியில் பங்கு கேட்கலாம். அல்லது அதிமுக அவரோட கணிசமாக வந்து டிமாண்ட், இன்னும் சில பேரோட நம்பர் இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும்ன்ற ஒரு சூழல் அதிமுக ஏற்பட்டால் அப்போ அவங்களோட சேரலாம். இது ரெண்டுமே யூகம்தான். ஆனால் இன்று உள்ள சூழலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது, கோபம் இருக்கிறது, ஆதங்கம் இருக்கிறது என்றாலும்
வாக்கு சதவீதம் குறையலாம், இடங்கள் கூட குறையலாம். ம். இன்றுள்ள நிலைமையில இப்போ இருக்கிற நிலைமை வச்சு தான் சொல்கிறோம். இதே நிலை நீடித்தால் திமுக கூட்டணியில் மாற்றம் வராது. திமுகவுக்கு பிரகாசமான வெற்றியும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ம். ஒருவேளை 2006 கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் எப்படி வந்தது, 96 மைனாரிட்டி கவர்மெண்ட் ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்கல்ல, ம். அந்த மாதிரி ஒரு சூழல் வரலாம். இருந்தாலும் அவர்கள் திமுக பெரும்பான்மை பலம் பெறுவார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதிமுக உடனே பெரிய இடங்களை கைப்பற்றி வர்றதுக்கு வாய்ப்பில்லை. தாவேகா இதுவரையில் களமே காணலை. இதுவரையில் எந்த தேர்தலும் போட்டியிடாத விஜய் கட்சி இப்போதான் முதல் முறையா எக்ஸாம் எழுதுறாங்க. ம். அது தெரிஞ்சப்போ தான் அது என்ன பாஸ் பண்ணுவாங்களா இல்லையா? எந்த கட்சி எந்த சப்ஜெக்ட்ல மார்க் வாங்குறாங்கன்னு தெரியும். அதனால முடிவு எடுக்க முடியாது, பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய சிறப்பான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜெம் டிவிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி.